இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு புனித அருளானந்தர் அன்பிய மக்களாகிய நாங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய இறைவார்த்தையில் எசேயா இறைவாக்கினர் கூறுவது, பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன், அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள் என்றார் ஆண்டவர். இதுதான் இறைவனின் கனவு. மண்ணுலகில் வாழும் அனைவரும் ஒரே தந்தையின் மக்கள். எந்த விதமான பிளவுகளோ தடைகளோ இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். சாதியின் பெயரால் கிறிஸ்துவர்கள் பிளவுபட்டு நிற்பது இறைவனின் கனவை முறியடிக்கும் செயல். எனவே ஒற்றுமையுடன் வாழ்ந்து இறைவனின் கனவை நனவாக்க வேண்டும். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா? இடுக்கமான வாயில்கள் நமக்கு சுய அறிவை தருகின்றன, துன்பத்தை தருகின்றன, நம் வேகத்தை குறைக்கின்றன. துன்பத்தின் வழியே மீட்பு. துன்பம் என்பது இயேசுவுக்காக எருசலேமில் காத்திருக்கும் சிலுவையை குறிக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இறையாட்சியின் மனிதர்களே, வரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, வரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, வரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வருகின்றோம், கவினொரு உலகம் படைத்திடவே, நற்கோட்டே சென்றிடுவோம், கருத்துடன் செயல்படவே. கருக்கோர்வே சென்றிடுவோம், கருத்துடன் செயல்படவே. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள உயிருள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் இனிய உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள
அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் துவண்டு போய் இருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். மேலும் இந்த வழிபாட்டை சிறப்பு செய்யக்கூடிய புனித அருளானந்தர் அன்பு இறை மக்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் தன்னுடைய கரத்தில் ஏந்தும்படியாக, மார்போடு அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே நாம் சிறப்பாக இறைஞ்சுவோம். ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். விஜய் ஆண்டனி 17வது ஆண்டு பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இறைவன் இவருடைய கருத்து நிறைவேற்றி சாட்சிய பிள்ளையாக உயர்த்தும்படியாக இந்த பலியிலே ஜெபிப்போம். தமிழ்ச்செல்வன் மார்கரெட் ரேவதி 25வது ஆண்டு திருமண நாளை இன்று சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்க இந்த வேளையில் இந்த தம்பதியரை இறைவன் தூயாவில் நிரப்பும்படியாகவும் சாட்சிய தம்பதியராக வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே நாம் சிறப்பாக இறைஞ்சுவோம். ஞான பெற்றோர் செல்வம் அவருடைய பிறந்த நாள் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் தாமே அவருடைய கருத்து நிறைவேற்றும்படியாக, பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். மரிய நாயகம், ஜெயமணி, டிவோட்டினி, ஆனிஷ், ஜோவிட்டா, தியோடர், குட்டி குழந்தை அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்திற்காக நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை தூயாவில் ஆட்கொண்டு நல்ல உடல் சுகத்தை இந்த குடும்பத்தாருக்கு வழங்கி கண்ணின் மணி போல பாதுகாக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். ஒரு வெள்ளி அன்று நடைபெறும் திருமண விழாவில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அனிதா இருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நற்சுகத்தை வழங்கும்படியாகவும் சிறந்த ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அருளையும் ஆசிரியம் இருந்து தந்து காக்கும்படியாகவும் இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த தம்பதியரை இறைவன் தூயாவில் ஆட்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். சவரிமுத்து, கேத்தரின், ஷீலா நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த தம்பதியரும் இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி பாதுகாத்து வழிநடத்தி நற்சுகத்தை வழங்கி கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக இறைஞ்சுவோம். கிரேஸ், கேட்டினா, ஜோஷிபா இன்று பிறந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் இறைவன் தாமே இவர்களையும் தன்னுடைய ஆசீரா நிரப்பி நற்சுகத்தை வழங்கி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். இலக்கிய அஜய் குழந்தை நல்ல முறையில் பிறந்திருக்கு நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து இவர்களை இறைவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இறைஞ்சுவோம். சுவக்கின் சுந்தர்ராஜ், ஏஞ்சலின், சாந்தி, பால் மோசஸ் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் இந்த குடும்பத்தை தன்னுடைய இருப்பின் வழியாக பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கருத்துக்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக சிறப்பாக நாம் வேண்டுவோம். மைக்கேல், ஜெனிஃபர், கிளாரா, டார்த்தி, எட்வினா, லியோ பிராங்க்லின் குடும்பம் அமைதி வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தன்னுடைய ஆசிரா நிரப்பி நற்சுகத்தை இந்த குடும்பத்தாருக்கு வழங்கி கண்ணின் மணி போல பாதுகாக்க பராமரிக்க நாம் சிறப்பாக வேண்டுவோம். மரிய இக்னேஷியஸ் ஜெரோம், செல்வி ஜோஸ்பின் திருமண நாளில் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த தம்பதியரை இறைவன் தாமே தன்னுடைய அருட்கரத்தில் நிரப்பும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி சாட்சிய தம்பதியராக என்னால் வளர்த்தெடுக்கும்படியாக இந்த பலியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். பர்மா நாட்டில் அமைதி நிலவ வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்து நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். டி.கே. மாசிலா மணி, வெரோனிகா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் தன்னுடைய உயிருள்ள பிரசனத்தின் வழியாக வழிநடத்தும்படியாகவும் பாதுகாக்கும்படியாகவும் அருளையும் ஆசிரியம் தாராளமாய் ஏராளமாய் வழங்கும்படியாக மன்றாடுவோம். அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் ஆன்ம இளைப்பாறுதல் தரும்படியாக மன்றாடுவோம். லியோ, லீமா, ரோஸ்ராணி 51வது ஆண்டு பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் இறைவன் இவருடைய கருத்து நிறைவேற்றும்படியாகவும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் நற்சுகத்தை வழங்கி உயர்த்தும்படியாகவும் இந்த பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மரித்த ஏசையா, சௌந்தரம், ஜெயந்தி இவருடைய ஆண் நிலைப்பாட்டுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களையும் தன்னுடைய வான்வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காகவும் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவர் கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்திற்கேற்ப இரக்கம் கொள்வீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்னைத் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவா.
செம்மறி உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, வீரன் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டுங்கொள்ள செய்தருளும். உண்மையான உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை. அதிகாரம் 66 இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டி சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களும் எஞ்சி இருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்ச்சீசு, பூல், வில் வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலைவிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூயகலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோயிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமிலுள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள்.
என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள், என்றும் நற்செய்தி பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும்போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13. உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன். பாசமிகு புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இந்த வாசகத்தினுடைய ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகிறார்: கடவுள் ஒரு தந்தையை பிள்ளைகளை திருத்துவது போல திருத்த விரும்புகிறார். நீங்கள் அதை விட்டு விலகி செல்லாதீர்கள், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். அவர் கண்டிக்கிறார், கண்டித்து திருத்த விரும்புகிறார். ஆனால் வேண்டாம் என்று நாம் மறுத்துவிடக் கூடாது. அது அன்பினால் ஏற்படக்கூடிய கண்டிப்பு, அன்பினால் விளையக்கூடிய திருத்துதல்.
பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவது போல கடவுள் நம்மையும் கண்டித்து திருத்த விரும்புகிறார். காரணம், நம்மீது அவர் கொண்ட அன்பின் நிமித்தம். அந்த ஒரு செய்தியைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டித்து திருத்த விரும்புகிறார். ஒரு சில படிப்பினைகளை நம் முன் பதிவு செய்ய விரும்புகிறார். இப்படியெல்லாம் வாழுங்க, இப்படி இருங்க, இப்படி நடங்க, இப்படி பேசுங்க என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்க விழைகிறார். என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு நபர் இயேசுவிடம் வந்து, மீட்பு அடைவோர் சிலர் மட்டும்தானா என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் வைக்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் காலத்தில் யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. யூதர்கள் மட்டுமே, அதிலும் குறிப்பாக பரிசேயர்கள் மட்டுமே மீட்பு பெறுவார்கள் என்கிற ஒரு சிந்தனை மேலோங்கி இருந்தது. ஆகவே தான் இந்த நபர் இயேசுவிடம் அப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புகிறார். அதற்கான பதிலை இன்றைய முதல் வாசகம் சொல்லிவிடுகிறது. அவர் தரும் மீட்பு யாருக்கெல்லாம் உரியது? இன்றைய முதல் வாசகம், கடவுள் கொடுக்கக்கூடிய மீட்பு யாருக்கு சொந்தமானது, யாருக்கு உரியது? அனைவருக்கும் உரியது என்று முதல் வாசகத்தில் வாசி கேட்டோம். ஆனால் இந்த மீட்பு அனைவருக்கும் பொதுவானது. யாரெல்லாம் இதை பற்றிக் கொள்கிறார்கள், யாரெல்லாம் தன்வயப்படுத்திக் கொள்கிறார்கள், யாரெல்லாம் நுழைகிறார்கள் என்பதுதான் அது கேள்வியாக இருக்கிறது. அதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகிறார். யாரெல்லாம் உள்ளே நுழைவார்கள், யாரெல்லாம் மீட்பு பெறுவார்கள் என்பதற்கான வழிமுறையை இயேசு கிறிஸ்து விளக்கி கூறுகிறார். என்ன வழிமுறை? ஒரு செயல்முறையை, ஒரு பயிற்சி விளக்கத்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன செயல்முறை என்று சொன்னால், இடுக்கமான வாயில். இடுக்கமான வாயில் வழியாக எப்படி நுழையணுமா? வருந்தி நுழைய வேண்டும், துன்புற்று நுழைய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு குறுகிய பாதையில் நம்மால் சாதாரணமாக சுலபமாக நுழைய முடியாது, எளிமையாக நுழைய முடியாது. வருந்தித்தான், துன்புற்றுத்தான், கடினப்பட்டுத்தான் நாம் நுழைய வேண்டி இருக்கும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி முயலுங்கள். இந்த வாயிலானது கடினமானது. வருந்தி நாம் முயல வேண்டும். நாம் இதில் நுழைகிற பொழுது கவனம் தேவை, விழிப்புணர்வு தேவை. மெதுவாகத்தான் நம்மால் நுழைய முடியும். தாந்தோண்டித்தனமாக நம்மால் நுழைய முடியாது, சுலபமாக நம்மால் நுழைய முடியாது. விரிவான பாதை என்று சொன்னால், விரிவான வாயில் என்று சொன்னால், விரிவான வாசல் என்று சொன்னால் சாதாரணமாக நம்மால் நுழைந்து விட முடியும். குறுகிய பாதையில் நம்மால் நுழைய முடியாது. இடுக்கமான வாயில் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும். விசாலமான, விரிவான, பெரிய வாயில் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும். இந்த குறுகிய பாதையில் சிலர் மட்டும்தான் நுழைவார்கள். பெரிய பாதையில், விசாலமான பாதையில் பெரிய கூட்டமே நுழையும். உறவுகளே, சொந்த பந்தங்களே, தாய் திரு அவை இந்த திருப்பலி எப்படி அழைக்கிறது? வழிபாடு என்று சொல்லி அழைக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? வழிபாடு என்று சொன்னால் பொருள் என்ன? வழி கூட்டல் பாடு. அவர் வழி பாடுபட்டு நுழைவதுதான் வழிபாடு. அவர் வழி பாடுபட்டு நுழைவதுதான் வழிபாடு. திருவழிபாடு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர்தான் வழி. யோவான் 10:7 வாசியுங்கள். ஆடுகளுக்கு வாயில் நானே என்று இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். யோவான் 10:7, யோவான் 10:9, யோவான் 14:6. ஏதேனும் ஒரு இறைவசனம்? 10:6, 10:9, 14:6 சொல்லுகிறேன். வாயில் நானே, அவர்தான் வழி. ஆக இயேசுவின் வழி நம்மால் குதூகலத்தோடு நுழைய முடியுமா என்றால் முடியாது. துன்புற்று வேதனைகளுக்கு உட்பட்டுத்தான் நுழைந்தாக வேண்டும் என்பதைத்தான் வழிபாடு என்கிற சொல்லை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளில் இறுக்கமான வழி
எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசுவை குறிக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவை போல வாழ வேண்டும். பெரும்பாலான மக்கள் யாரை போல வாழ்கிறார்கள்? இயேசுவை போலவா, காட்டி கொடுத்த யூதாசை போலவா? எது எளிது? இயேசுவை போல வாழ்வது எளிதா, யூதாசை போல வாழ்வது எளிதா? யூதாசை போல வாழ்வதுதான் எளிது, அதான் சுலபமான வழி. அந்த வழியில் தான் பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறோம், யூதாசை போல. ஆனால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான வாயில் வழியாக நாம் நுழைய வேண்டும். நாம் துன்புற்று அப்படி இயேசுவை போல வாழ்வு. இயேசுவை போல வாழ்வது கடினம். இயேசுடைய பெயரை சொல்லி நாம் வாழலாம், ஆனால் இயேசுவை போல வாழ வேண்டும், அதான் முக்கியம். நற்செய்தி வாசகத்தில் இயேசு என்ன கூறுகிறார்? உங்களை யார் என்று எனக்கு தெரியாது. நான் உங்களோடு உண்டோம், உங்களோடு குடித்தோம், உங்களை வீதிகளில் கண்டோம், உங்களை எங்களுக்கு தெரியும், உங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். இயேசு என்ன சொல்லுவார்? உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. ஆக அறிந்து கொள்வது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? அவரை போல வாழ்வதுதான் முக்கியம். இயேசுவை அறிந்து கொள்வது முக்கியம். அதைவிட சிறப்பானது, மீட்பை கொடுக்கக்கூடியது அவரை போல வாழ்வது. நாம் இயேசுவை போல வாழ்கிறோமா, யூதாசை போல வாழ்கிறோமா? மகாத்மாவை போல வாழ்வது கடினமா, அவரை கொன்ற கோட்சேவை போல வாழ்வது கடினமா? எது கடினம்? மகாத்மாவை போல வாழ்வதுதான் கடினம். கோட்சேவை போல பல பேர் வாழ்கிறோம், அது முக்கியம், அது எளிது, எளிமையானது. நாம் அப்படி வாழ என்று அழைக்கப்படவில்லை. அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, சுயநலம் இல்லாமல் வாழ்வதுதான் கடினம், சுயநலத்தோடு வாழ்வது எளிது. பெரும்பாலானோர் அப்படித்தான் வாழ்கிறோம். பொறாமை இல்லாமல் வாழ்வதுதான் சவாலானது, ஆனால் பொறாமையோடு வாழ்வது எளிது. பெரும்பாலானோர் அப்படித்தான் வாழ்கிறோம். சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதுதான் கடினம், ஆனால் சண்டை சச்சரவோடு வாழ்வது எளிது. குடிப்பழக்கத்தோடு போதை பொருளுக்கு அடிமையாக வாழ்வது எளிது, அது இல்லாமல் வாழ்வதுதான் சவாலானது. அன்பு உறவுகளே, அப்படித்தான் நீங்களும் நானும் இந்த இடுக்கமான குறுகிய பாதையில் நடக்க அழைக்கப்படுகிறோம். உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லுகிறார், பொல்லாரின் வழி, தீங்கு செய்வோரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று இயேசு கூறுவதை பார்க்கிறோம். தீங்கு செய்வோர் யார்? திருப்பாடல் 1:6 வாசிக்கிறோம், பொல்லாரின் வழியோ நமக்கு அழிவை தரும். வாசிங்க திருப்பாடல் 1:6. நாம் பொல்லாதவர்களாக தீங்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் அழிந்து போவோம் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் அழுத்தமாக சொல்கிறார். இணைச்சட்டம் 30:16 நாம் வாசிக்கிறோம், அவருடைய பாதையில் நடந்தால் வாழ்வு பெறுவோம், அவருடைய பார்வையை நாம் விட்டு விலகினோம் என்று சொன்னால் நாம் அழிந்து போவோம் என்று இணைச்சட்ட நூல் ஆசிரியர் கூட நமக்கு பதிவிடுகிறார். நீதிமொழிகள் 4:14-15 வாசிங்க. அருமையான ஒரு இறை வசனம் அது, வாசிங்க. நீதிமொழிகள் நூல் பிரிவு 14 இறைவசனம் 4, அதிகாரம் 4 இறைவசனம் 14-15. நீதிமொழிகள் 4:14-15. சத்தமா 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 செல்லம் வாசி. பொல்லார் செல்லும் பாதையில் நீங்க நடக்காதீங்க. பொல்லார் எந்த பாதையில் நடக்கிறார்களோ அதில் நீங்கள் நடக்காதீர்கள். அப்புறம் தீயோர் செல்லக்கூடிய பாதையில் நடவாதே, அது பக்கத்துல போயிடாதீங்க. அந்த பாதையின் பக்கத்துல நீங்க போகாதீங்க. எங்க தீமை இருக்கிறதோ அங்க போகாதீங்க. அதில் நீ காலை வைக்காதே. அப்புறம் அதை விட்டு விலகி போ. நீதிமொழிகள் அருமையாக இந்த இறைவசனம் நம்ம கற்றுக் கொடுக்க அருமையாக வாசித்த சிறு பிள்ளை கைகளை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். உடனே எடுத்து அந்த பிள்ளை வாசித்தது பாராட்டும் வாழ்த்தும். ஆக என்ன சொல்லுகிறார் நீதிமொழிகள் ஆசிரியர்? தீயோர் செல்லக்கூடிய பாதையில் நீங்கள் நடக்காதீங்க, அந்த வழியில் போகாதீங்க, பக்கத்திலேயே போகாதீங்க, காலை வச்சிடாதீங்க. காலை வச்சிங்கன்னா அழிந்து போவீர்கள் என்று நீதிமொழிகள் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, நாம் இதிலிருந்து விடுபட்டோம் என்று சொன்னால்
நாம் குறுகிய வழியில் சென்றோம் என்று சொன்னால், இயேசுவின் பாதையில் நடந்தோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? திருவெளிப்பாடு 21:4 வாசிங்க. திருவெளிப்பாடு 21:4. அதான் மீட்பு. அங்க என்ன இருக்கும் என்று திருவெளிப்பாடு நூல் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கு சாவு இல்லை. வாசிங்க. துளைத்து விடுவார். அங்க சாவு இல்லை, துயரம் இல்லை, அழுகை இல்லை, துன்பம் இல்லை. எல்லா துன்பம் மறைந்து மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். எங்க? மீட்பு அடைந்து செல்லக்கூடிய அந்த இடத்தில். அதுக்கு போனோம்னா என்ன செய்யணும்? என்ன வழியில போனோம்? விசாலமான, கவர்ச்சியான, ஆடம்பரமான, குதூகலமான, கொண்டாட்டமான, உற்சாகமான, ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய, தெம்பை கொடுக்கக்கூடிய, மயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த வழி நமக்கு அந்த மீட்பை கொடுக்குமா? கொடுக்காது. துன்பமான, துயரமான, வேதனையான, அவமானமான, எதிர்ப்புகள் நிறைந்த வழிதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கொடுக்கும் உறவுகளே, சொந்த பந்தங்களே. கவர்ச்சியான வழி எங்கே இட்டு செல்லும்? திருவெளிப்பாடு 21:8 வாசிங்க. திருவெளிப்பாடு 21:8. கவர்ச்சியான வழி என்ன கொடுக்கும்? வாசிங்க. ஆனால் பாருங்க, நம்பிக்கை இல்லாதோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலை வழிபாட்டாளர், பொய்யர், பொய் பேசக்கூடியவர்கள், பாருங்க, நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியிலே அவர்களுக்கு உரிய பங்கு எங்கவா? நெருப்பும் கந்தகமும் உள்ள நெருப்பு ஏரிதான் அவர்களுக்கு உரிய பங்கு. அது இரண்டாவது சாவு என்று இறைவசனம் குறிப்பிடுகிறது. முதல் சாவு, இந்த சாவு முடிச்சிட்டு உடனே நாம் தீயோர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பொய்யர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பரத்தமில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இரண்டாவது சாவு நிச்சயம். அதான் கந்தகமோ நெருப்பும் நிறைந்த ஏரி. அதான் உரிய இடம் நமக்கு என்று திருவெளிப்பாடு ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே அன்பு உறவுகளே, நீங்களும் நானும் குறுகிய பாதையில், இயேசுவின் பாதையில் நடக்க அழைக்கப்படுகிறோம். வருந்தி முயல அழைக்கப்படுகிறோம். வருந்தி நுழைய அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்பட்டோம் என்று சொன்னால், நுழைந்து விட்டோம் என்று சொன்னால், திருவெளிப்பாடு 7:9 சொல்கிறது, குருத்தோலைகளை கையில் ஏந்தி இருப்பீர்கள், வெண்ணாடை நீங்கள் அணிந்திருப்பீர்கள். வெண்மையான தொங்கல் ஆடையை நீங்கள் அணிந்திருப்பீர்கள், குருத்தோலைகளை கையில் ஏந்தி இருப்பீர்கள். திருவெளிப்பாடு 22:14 சொல்கிறது, ஆடைகளை நீங்கள் அவருடைய ரத்தத்தில் தோய்த்துக் கொள்வீர்கள், வெண்மையாக்கிக் கொள்வீர்கள் என்று திருவெளிப்பாடு நூல் சொல்லுகிறது. எனவே அன்பு உறவுகளே, இந்த நன்னாளில் இயேசுவின் பாதை சவாலான பாதை, துன்பமான பாதை, துயரமான பாதை, வேதனை நிறைந்த பாதை. ஆனால் அந்த பாதையில் தான் செல்ல நாம் முயல வேண்டும். மகிழ்ச்சி நிறைந்த, ஈர்ப்பு நிறைந்த, கவர்ச்சி நிறைந்த பாதையில் அல்ல. இயேசுவே அப்படிப்பட்ட பாதையில் தான் சென்று நமக்கு படிப்பினையாக, முன் உதாரணமாக இருக்கிறார், விளங்குகிறார். அவரை போலத்தான் நாம் வாழ வேண்டும். அன்போடு வாழ்வது சவாலானது, பாசத்தோடு வாழ்வது சவாலானது, மன்னித்து வாழ்வது சவாலானது, சுயநலம் இல்லாமல் வாழ்வது சவாலானது, பொறாமை இல்லாமல் வாழ்வது சவாலானது, எந்த பழக்கத்திற்கும் அடிமை இல்லாமல் வாழ்வது சவாலானது. அந்த சவாலான பாதையில் நடப்போம். அந்த கிருபைக்காக இயேசுவிட வேண்டுவோம். எழுந்து நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில்
உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை எல்லாம் இயேசுவின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மீட்பளிக்கும் எம் இறைவா, திரு ஆவியை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரும் உமக்கு உகந்த புனித வாழ்வு வாழவும், மக்கள் அனைவருக்கும் மீட்பு கருவிகளாக திகழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உறவானே எம் இறைவா, உலக நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையும் வாழவும், மக்கள் அனைவரும் பஞ்சம் பட்னி இல்லாமலும் நோய்கள் இன்றி மனமமைதியுடன் வாழ வேண்டி வரதர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, நமது பங்கு தந்தையர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கவும், எமது பங்கு சிறுவர்கள், இளையோர், முதியோர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அருளானந்தர் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள இளையோர்கள், திருமணமாகாதவர்கள், குழந்தை வரமில்லாதவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியில் நமது ஆண்டவர் இயேசுவோடு மனவிட்டு பேசுவோமா? கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், இறுக்கமான, சுருக்கமான, குறுகிய, வேதனை நிறைந்த பாதையில் நடக்கிற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை தோளில் சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு பாசம் நம்மீது, எவ்வளவு அன்பு நம்மீது, என்ன கைமாறு அவருக்கு நாம் செய்ய போகிறோம்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நமது ஆண்டவர் இயேசுனுடைய ஆசை என்ன? அவர் சொல்படி நடப்பது. நான் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அதான் இயேசுனுடைய ஆசை, தீராத ஆசை. என்னை போல குறுகிய பாதையில்
இடுக்கமான பாதையில், இறுக்கமான பாதையில், சிறிய பாதையில் என் பாதை நடங்கள் என்பதான் இயேசுவுடைய ஆசை. அப்படி நடக்கக்கூடிய கிருபையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இறைஞ்சுவோமா, கேட்போமா? இந்த நன்னாளில் இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித அருளானந்தர் அன்பிய இறை குடும்பங்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். இன்றைய திருப்பலியில் பல்வேறு கருத்துக்களை நாம் வாசித்தோம். அந்த வாசிக்கப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போமா? இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஏதோ ஒரு கருத்திற்காக இயேசுவை நோக்கி ஓடோடி வந்திருக்கிறோம். என் தேவனிடம் சென்றால் நடக்கும், கைகூடும், நடக்காதை நடத்தி காட்டுவார், முடியாதை முடித்து காட்டுவார் என்று நம்பி இயேசுவை நோக்கி ஓடோடி வந்திருக்கிறோமே, அந்த கருத்துக்களை எல்லாம் இறைவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிப்போமா? நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உறவுகள், சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் அனைவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்குக்காக, பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு நபருக்காக ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தாங்கி பிடிப்பார். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம் கொண்டாடி தொடர்ந்து இந்த கல்வாரி பலியில் உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். பரப்பொருளே, இணையாளும் நிறையருளே, இணை முழுவதும் பெறுகின்றேன் இறைவா. என் மனவேற்றிடுவாய் தலைவா. என் வாழ்வின் பரப்பொருளே, இணையாளும் நிறையருளே, இணை முழுவதும் பெறுகின்றேன் இறைவா. என் மனவேற்றிடுவாய் தலைவா. கண்ணீரை கரம் கொண்டு துடைத்திடவே என் கருங்களை உம்மிடம் தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா. வழியேது தெரியாமல் அலைந்திடும் மனிதருக்கு உடன் நடத்திட கால்களை தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா. உடை உடைத்து சிலுவையிலே நீ எனக்காய் தந்தது போல் இறை உடைத்து பிறக்காய் தந்திட மறுத்தருவாய் இறைவா. என் வாழ்வின் பரப்பொருளே, இணையாளும் நிறையருளே, இணை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனவேற்றிடுவாய் தலைவா. முடியாமல் மறுத்திட்ட இதயத்தை பிற தளர்ச்சினை மறந்து வாழ்ந்திடவே ஏற்றிடுவாய் இறைவா. குறைகளை தேடுகின்ற என் நிறைவிழிகளை பிற வினைகளை நிறைவாய் கண்டிடவே ஏற்றிடுவாய் இறைவா. இறைநிலையை மறுத்துவிட்டு நீ எனக்காய் பிறந்தது போல் என் உயிரை மறந்து பிறருடன் வாழ்ந்திட ஏற்றிடுவார். என் வாழ்வின் பரப்பொருளே, இணையாளும் நிறையருளே, இணை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனவேற்றிடுவாய் தலைவா.
எங்களை உம்மிடம் தருகின்றேன் ஏற்றிடுவாய் இறைவா. வழியேது தெரியாமல் அழைத்திட மனிதருக்கு உடன் நடத்திட கால்களை தருகின்றேன் ஏற்றிடுவாய் இறைவா. உடை உடைத்து சிறுவையிலே நீ எனக்காய் தந்தது போல் இவை உடைத்து பிறக்காய் தந்திட மனம் தருவாய் இறைவா. என் வாழ்வின் பரப்பொருளே, என்னை ஆளும் இறையருளே, என்னை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனமேற்றிடுவாய் தலைவா. என் வாழ்வின் பரப்பொருளே, என்னை ஆளும் இறையருளே, என்னை முழுவதும் தருகின்றேன் இறைவா. என் மனமேற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நீயாக வேண்டும், எந்தவும் நீயாக வேண்டும், எந்த எல்லாமும் நீயாக வேண்டும். சுகங்களாராமல் நான் வாழும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்த பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், இந்த எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், ஈகை
புனிதமாக்கும் கிறிஸ்துவின் பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலம் 21ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித அருளானந்தர் அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் இந்த அன்பு இறை மக்கள் ஏறத்தாழ 10 இருக்கைகளை காணிக்கையாக வழங்கி இருக்கிறார்கள். சிறப்பு நன்றி. வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மழைமலை மாதா அன்பிய இறை குடும்பங்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 23,488. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை இந்த வகுப்பிற்கு தவறாமல் அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க பாசத்தோடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த பாராட்டும் வாழ்த்தும் நன்றியும். பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் திருப்பலி மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியில் பங்கெடுத்து பரிசை வெல்ல பிள்ளைகளை அன்போடும் நேசத்தோடும் கேட்டு மகிழ்கிறோம். அன்பு உறவுகளே, கல்வாரி திருமலை ஆலய திருப்பீடம் புதுப்பிக்கும் பணி, கூடாரத்தை நீட்டிக்கும் பணி மற்றும் கூடாரத்தில் தரை அமைக்கும் பணியை நாம் துவங்கி இருக்கிறோம். கல்வாரி திருமலையினுடைய அந்த தூயகமானது மரப்பலகையில் ஆனது என்பதை நன்கு நாம் அறிவோம். கரையான் அடித்து சேதமடைந்து இருப்பதால் அதை புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல். எனவே இந்த பணியை நாம் துவங்கி இருக்கிறோம். இப்புனித பணிக்கு உதவி செய்ய விரும்பினால் என்னை சந்திக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக கூட இந்த புனித பணிக்கு உங்களால் உதவி செய்ய இயலும். எனவே தாராள உள்ளத்தோடு இந்த அற்புதமான பணிக்கு, கல்வாரி மலை திருமலை ஆலய புதுப்பிக்கும் பணிக்கு உதவி செய்ய தாங்கி பிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழக ஆயர் பேரவை திருப்பலி கருத்துகளுக்கு கட்டணம் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறது. இது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்பதை ஆயர் பேரவை அறிவித்திருக்கிறது. ஒருவேளை ஏழ்மையின் காரணமாக திருப்பலி கருத்திற்கு கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றாலும்
திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். புனித தோமையார் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 53 குண்டூர் மேட்டு தெருவில் வசிக்கும் திரு என்ஜி தாஸ் வேளாங்கண்ணி அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித தோமையார் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். புனித ஜெபமாலை மாத அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 26 பரமேஸ்வரபுரம் குண்டூரில் வசிக்கும் திரு செல்வகுமார் அம்மு அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித ஜெபமாலை மாத அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். புனித தொன்போஸ்கோ அன்பிய கூட்டமானது வருகிற வியாழன் அன்று 28ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு எண் 351/4 மகாலட்சுமி நகரில் வசிக்கும் திரு சவரியப்பன் திருமதி லூசி ரூபெல்லா அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித தொன்போஸ்கோ அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களுடைய நினைவு நாளும் விழாவும் வருகிற புதன்கிழமை 27ஆம் தேதி புனித மோனிகா நினைவு நாள், வியாழன் அன்று 28ஆம் தேதி ஹிப்போ நகர் புனித அகுசினார் நினைவு நாள், வெள்ளி அன்று 29ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவான் பாடுகள் நினைவு நாள், வருகிற சனிக்கிழமை 30ஆம் தேதி புனித யூப்ராசியா நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் திருப்பலி பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. நமது மறைமாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை கோவிந்தராஜ், தாய் திரேசா இவர்களுடைய மகன் கிளமண்ட் ராஜ் என்பவருக்கும், நமது மறைமாவட்டம் வல்லம் பங்கு தந்தை ரவிக்குமார், தாய் செல்வி இவர்களுடைய மகள் கலைச்செல்வி என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 2வது அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த நாளும் இனி வரக்கூடிய நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான ஆசீர்வாதமான குதூகலமான கொண்டாட்டமான தெம்பான உற்சாகமான நாள்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் ஒவ்வொருவரின் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. என்றென்றும் இயேசுவின் பாதையில் நடக்க சென்று வருவோம். தெய்வீக பலி நிறைவேறியது. கடலொளிர் வீணே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, விலங்கருப்பாய் குருடர் பார்த்திட ஒளி விடுப்பார், குருடர் பார்த்திட ஒளி விடுப்பார், சாவுறு தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார், சாவுறு தீமையெல்லாம் நீக்கி சகல நன்மை அளிப்பார். கடலொளிர் மீனே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே வாழி, நிலை பெயரா கண்ணி மோட்ச நெறி கதவே